எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டியினுடைய டைப்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி சைபர் அட்டாக்னுடைய டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கட்டமைப்பு, இப்போ ஒரு ஆஃபீஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஐடியில் வந்து ரூட்டர் இங்கே தான் இருக்கணும், சுவிட்ச் இங்கே தான் இருக்கணும், சர்வர் இங்கே தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய செக்யூரிட்டி, பாதுகாப்பு பிரச்சனைகளை சைபர் செக்யூரிட்டியில் ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. நம்ம திறன்பேசி ஃபோன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான செக்யூரிட்டியை வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை கம்ப்யூட்டரில் நம்ம லேப்டாப்லலாம் யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வரக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள், அதுக்கான பாதுகாப்பு, அதுதான் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. இங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா, நெட்வொர்க்கிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதாவது கனெக்டிங் 2 or more டிவைசஸ், நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இஸ் கால் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டும் அதற்கு மேற்பட்ட எவ்வளோ டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகியிருந்தாலும் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நெட்வொர்க்கை, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அதனுடைய பாதுகாப்பும் நெட்வொர்க் செக்யூரிட்டி. க்ளவுட் செக்யூரிட்டி அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏடபிள்யூஎஸ், அசூர், இந்த மாதிரி இன்னும் நிறைய க்ளவுடு வந்து இருக்குது. கூகுள் க்ளவுடு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்கிறேன், சரிங்களா. அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான பாதுகாப்பு க்ளவுட் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி செக்யூரிட்டி. ஐஓடினா என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்கள், இல்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உபகரணங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஃபேனு, லைட்டு, இந்த மாதிரி டோர், கதவுகள், இதெல்லாமே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இணையதளத்தில் இணைச்சு எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்தே எல்லாத்தையும் கண்காணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த உபகரணங்கள், எந்தெந்த உபகரணங்கள்லாம் நம்ம இணையதளத்தோடு இணைக்கிறோமோ அதெல்லாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு வரும். அதில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகளும் பாதுகாப்பும் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது என்னென்னா ஐஓடி செக்யூரிட்டி, சரிங்களா. அதாவது சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது எதுலெல்லாம் பாதுகாப்பு பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வரும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.